அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காணலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2/7/2025 முதல் 17/11/2025 வரை, தமிழ் வருட மாத தேதிப்படி ஆனி மாதம் 18 முதல் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வரை ஒரு 138 நாட்களுக்கு கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வரை 3 பாதங்கள் சனி பகவான் பின்னோக்கி வருவார். சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி விரிவாக காணலாம். இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. ராகு பகவானுடைய நட்சத்திரங்கள் 3: திருவாதிரை, சுவாதி, சதயம். ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 3, 12, 21வது நட்சத்திரமாக வரக்கூடியது சனி பகவானுடைய நட்சத்திரங்கள். இது பார்த்திங்கன்னா விபத்து தாரையாக வரும். இந்த நட்சத்திராதிபதி வக்கரகதியில் செல்லும்போது ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றமான காலமாக எதிர்வரக்கூடிய ஒரு 138 நாட்கள் இருக்கும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் காரகத்துவத்தில் தனிப்பட்ட பெசல் இருக்கும். ராகுவுடைய பெசல் பிறப்புறுப்பு வீரியம் மிகுந்தது, காமம் மிகுதி, மூளை வளர்ச்சி குறைபாடு உடையது. ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது அப்படியே வெளிப்படும். ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருப்தி அடையாத மனநிலை கொண்டவர்கள். இன்னும் வேண்டும் வேண்டும் என்று ஆவேசப்படுவார்கள். தலை மட்டும்தான் ராகு பகவானுக்கு. ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாப்பாட்டு விரும்பிகள். கல்லை தின்றாலும் ஜீரணிக்கும் சக்தி இவர்களுக்கு உண்டு. இவங்க பேச தொடங்கினார்கள் என்றால் வாய் வலிக்காமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. விடிய விடிய பேசிக்கொண்டே இருப்பார்கள். அம்மாவுடைய அரவணைப்பில் வளரக்கூடியவர்கள். அதே மனைவியை குத்தம் குறை சொல்லக்கூடியவர்கள், கொடுமைப்படுத்தக்கூடியவர்கள், பெண்களை அவதூறாக பேசக்கூடியவர்கள். ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் இவங்களுக்கு நட்பு பழக்கங்கள் இருக்கும். ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் தேக புஷ்டி உடையவர்கள், பெருத்த உடல் கனத்த உடல்வாக உடையவர்கள். இது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மாறுபடும். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் 1, 2, 3, 4 பாதம் முழு நட்சத்திரமாக 2வது நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. கடந்த 2 வருடம் 3 மாதமாக துலாம் ராசிக்கு 5வது வீட்டிலே பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார். 2026ஆம் வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். எதிர்வரக்கூடிய ஒரு 138 நாட்கள் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது 5வது வீட்டிலே சனி இருப்பது சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பெரும்பாலும் நன்மைதான். உங்கள் குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு பேடாய், பிள்ளைங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய வேலை, அவங்களுடைய திருமணம், பிள்ளைகளுக்கு ஒரு தொல்லை தொந்தரவு, குழப்பமான மனநிலை ஏற்படும். கடந்த காலங்களில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கு விபத்து கண்டங்களிலிருந்து மீண்டவர்கள் கூட உண்டு. துலாம் ராசிக்கு 5வது வீட்டிலே சனியோடு ராகு கூட்டணி. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திராதிபதி சம்பத்து தாரை நட்சத்திரத்திலே செல்லும்போது இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 23 வரை ராகு பகவான் நட்சத்திரத்திலே குரு பகவான் செல்கிறார். குரு பார்வையில் ராகு குரு நட்சத்திர பரிவர்த்தனை. குரு சண்டால யோகமாகவும்
சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு விளங்கும். கோச்சாரத்திலே 5வது வீட்டிலே ராகு வருவது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வருமானத்திற்கு எந்த குறைபாடும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்காது. நீங்கள் என்ன வேலை செய்தாலும் சரி, என்ன தொழில் செய்தாலும் சரி, எதிர்வரக்கூடிய இந்த 138 நாட்கள் நல்ல வருமானங்களை கொடுக்கும். பழைய கடன் பாக்கிகள் இருந்துச்சுன்னா இந்த கால நேரத்தில் கொடுத்து அடைக்கலாம். சனி பகவான் வக்கர காலத்தில் 5வது வீட்டையும் இயக்குவார், 4வது வீட்டையும் இயக்குவார். அப்போ வீடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்துக்கள் வழியில் செலவுகள் உண்டு. வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்களும் வாங்கலாம். பூரிய சொத்து பாகபிரிவினை செய்யக்கூடியவர்கள் இந்த கால நேரத்தில் பாகம் பிரித்து கொள்ளலாம். துலாம் ராசிக்கு 9வது வீட்டிலே பாக்கியத்திலே ஆடி மாதம் 23ஆம் தேதி சம்பத்து தாரை நட்சத்திரத்தில், அதாவது குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் செல்வார். ஆடி மாதம் 23க்கு பிறகு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்திங்கன்னா வரன் செட் ஆகும். ஆடி 23க்கு பிறகு திருமணம் நடக்கும். முதல் தாரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தாரமாக இருந்தாலும் சரி, திருமணம் நடக்க வாய்ப்புகள் உண்டு. வீடு, நிலம், வண்டி, வாகனங்கள் வழியில் கடன் இருந்துச்சுன்னா கடனை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தொழில் இந்த கால நேரத்தில் நல்லா விருத்தியாகும். 5வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது மனக்குழப்பம் நீங்கும். குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளலாம். நீங்களோ அல்லது உங்கள் குழந்தைகளோ பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் நாணயமாக நடந்து கொள்வதற்கு போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். உண்மையாக தான் இருப்பீங்க, ஒழுக்கமாக தான் இருப்பீங்க. குடும்ப நபர்களோ சுற்றி இருப்பவர்களிடமோ நீங்கள் நம்பிக்கையாக இருந்தாலும் நாணயமாக இருந்தாலும் இந்த கால நேரத்தில் போய் பித்தலாட்டம் மாதிரி ஒரு மாயையை உண்டாக்கிவிடும். துலாம் ராசிக்கு 5ஆம் அதிபதி வக்கரகதியில் வரும்போது இந்த கால நேரத்தில் பார்த்திங்கன்னா கடந்த வருடங்களில், கடந்த மாதங்களில் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா வைத்தியம் பார்த்து உடல் ஆரோக்கியத்தை சரி செய்யலாம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நோய் நொடி மருத்துவ செலவுகள் இந்த கால நேரத்தில் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்கும். கணவன் மனைவியிடையே இதை கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா, சண்டை தீர்வு இருந்துச்சுன்னா இந்த கால நேரத்தில் அதெல்லாம் நிவர்த்தியாகும். வக்கர சனி பகவானுடைய 10ஆம் பார்வை துலாம் ராசிக்கு 2வது வீட்டின் மேல் விழுகிறது. குடும்பம் சார்ந்து, பணம், பொருளாதார நிலை சார்ந்து சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்ல மேன்மையான காலமாக இந்த நேரம் இருக்கும். வக்கர சனி பகவானுடைய 3ஆம் பார்வை துலாம் ராசிக்கு கலத்திரஸ்தானத்தின் மேல் விழுகிறது. இந்த நேரம் கூட்டாளிகள், நண்பர்கள் மூலம் வியாபாரம், பிஸ்னஸ், தொழில் தொடங்கினீங்கன்னா பெரும்பாலும் நல்ல வருமானத்தை கொடுக்கும். தொழிலுக்காக, வியாபாரத்துக்காக ஒரு சிலர் கூட்டாக சேர்ந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த 138 நாட்களில் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். 5வது வீட்டிலே ராகு, சனி இரு பாவக்கிரகங்கள் அமரும்போது உங்கள் பிள்ளைகள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கள படிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா கவனமாக படிங்க அப்படின்னு நீங்கள் அறிவுறுத்தணும். விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 5வது வீட்டிலே 2 பாவக்கிரகங்கள் இருக்கும்போது குழந்தைகளை வெளியில் ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைங்க. படிப்பு சார்ந்து ஒரு தடை, தாமத நிலையம் இந்த கால நேரத்தில் உண்டாக்கிவிடும். துலாம் ராசிக்கு 11வது வீட்டிலே கேது செல்கிறார். ஆடி மாதம் 13 வரை கேதுவோடு செவ்வாய் இணைவு. லாபஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது. பார்த்திங்கன்னா
விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலம். மருத்துவம், இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கால நேரத்தில் விளையாட்டு போட்டி பந்தயங்களில் மாவட்ட அளவில், மாநில அளவில், உலக அளவில் வெற்றி பெற்று பரிசு பதக்கங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திராதிபதி சம்பத்து தாரை நட்சத்திரத்திலே செல்லும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வருமானம் கொண்டு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.